சாட்சியாய் நமக்காக வாழ்ந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தையோடு கூட இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை வந்தது. மாரிக்காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அநேகர் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம், இல்லை, பிதாவினத்திலிருந்து தான் வார்த்தைகளை பேசுகிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார் என்று சொல்லி 2 கூட்டமாய் பிரிகிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்ம இன்னைக்கு தியானித்த இந்த வசனத்தின்படி, வாசித்த வசனத்தின்படி, இயேசு தேவாலயத்தில், எருசலேமில் அந்த தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை, அதில் தேவாலயத்தில் அவர் காணப்பட்டார். தேவனுடைய காரியங்களில், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறதுல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் முதலாவதாக இருந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சந்நிதிக்கு, பிரசன்னத்துக்கு, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற இடத்திற்கு, தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கிற இடத்திற்கு அவர் அங்கு தன்னை இருக்கிறதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களை, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்திற்கு, சபையில் கட்டடத்துக்குள்ள தேவ பிரசன்னம் அங்கே தான் இருக்கும். கட்டடம் தான் தேவ ஆலயம் இல்லை, தேவன் எங்கேயுமே இருக்கிறார். ஆனால் அந்த தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட, ஒரே நோக்கத்தோடு கூட நம்ம இணையும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம், தேவ மகிமை வெளிப்படும். எப்பொழுதுமே துதியும் ஆராதனையும் நடக்கிற அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் அங்கே வாசமாக இருக்கும். சரியாக தேவன் விரும்புகிறபடி தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள இடத்துல ஒருவர் 2 பேர் 3 பேர் அவர் நாமத்தில் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல தேவன் அங்கு வெளிப்படுவார். அவர் பிரசன்னம் இருக்கும். அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இந்த விஷயத்துல அவர் வாழ்ந்து காட்டினது போல நாமும் தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு தேவாலயத்தில் இருக்கும் பொழுது யூதர்கள் திரும்பவுமாய் அவரை சூழ்ந்து கொண்டு கேட்குறாங்க, நீங்கள் எது வரைக்கும் எங்களுக்கு தெளிவாக சொல்லாமல் இருப்பீர்? எத்தனையோ முறை இயேசு சொல்லிட்டார். ஆனாலும் யூதர்களுக்கு அதை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனாக இயேசு காணப்பட்டார். இயேசுவை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செயல்களை, தேவகுமாரன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தான் பேதுரு சொல்லும்போது, பேதுரு நீங்க யார் என்று என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது சீஷர்களிடத்துல பேதுரு உடனடியாக பதில் சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு சொல்றாரு, உனக்கு உன் மாம்சம் வெளிப்படுத்தல, உனக்கு என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ கிறிஸ்துவை யார் என்று கண்டுபிடிக்கிறதற்கு, கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுவதற்கு நம்ம சொந்த மாம்சத்திலிருந்து அது முடியாது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு எப்படி வரும்னா, நம்ம பிதா ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் மாத்திரமே நாம் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவை அறிய முடியும், தேவனை அறிய முடியும். அப்போ அவர் அறிய அந்த விசுவாசம் நம்மளுக்கு அதிகமாகும். விசுவாச கண்கள் திறக்கப்படும். விசுவாசம் என்பது ஒரு வரமாக இருக்கிறது. அப்போது அந்த விசுவாசம், அநேகர் அந்த விசுவாசத்தில் குன்றி போகிறாங்க, விசுவாசம் இல்லாமல் போகிறாங்க. ஆனால் இந்த நாளிலும் கூட யூதர்களுக்கு பிரதியுத்தரம் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கல. என் கிரியையே, நான் சொல்கிறத நீங்கள் நம்பலனாலும் நான் செய்கிற ஒவ்வொரு கிரியையுமே அதுக்கு சாட்சியாக இருக்குது.
ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றாத என்னுடைய மந்தையில் இல்லாத ஆடுகளாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. என்னை உண்மையாக விசுவாசித்து நீங்கள் என்னை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு நான் யார் என்பது புலப்படும். ஆவியில் உணர முடியும். பிதா உங்களுக்கு உணர்த்துவார், பிதா உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவர் அழகாக சொல்லுகிறார். இந்த யூத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத குறித்து தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இன்றைக்கு நம்ம தியானித்த இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்யப்படி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறதை நீர் தெரிந்து கொண்டீர், வாஞ்சித்தீர். எங்கள் முற்பிதாக்களும் வாஞ்சித்தாங்கப்பா. அதே போல நாங்களும் உம்மை தொழுது கொள்ளுகிறதுல ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சையாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறதுல, தேவ ஆலயத்தில் நாங்கள் நாட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும், எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அதன் மேன்மையில் நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் விசுவாச கண்களில் நாங்கள் பார்க்க, உம்மை அறிய, உடைய ஜீவனை உணர ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. கடினமான இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்மை இன்னும் கிட்டி நெருங்கி சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை வழி நடத்தும். துதிக மகிமையாக உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.